1980 ஸ்டார்ட் பண்ண ஜிவிஎம்எல் இப்போ கரண்டாக தேர்ட் ஜென்ரேஷனாக ரன் பண்ணுறாங்க. அவங்க எண்ட் டு எண்ட் பேடி ப்ரொக்யூட்மெண்ட், மில்க் ப்ராசஸிங், பேக்கேஜிங் இது எல்லாமே பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் வந்துட்டு குட் குவாலிட்டி, ரிலேபிள் கிரெயின்ஸ் அண்டு ஸ்ட்ராங் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஜிவிஎம் ஃபீல் பண்ண சேலஞ்ச் என்னன்னா, தமிழ்நாடு அர்பன் செமி அர்பனில் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னு எங்ககிட்ட வந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, என்ன சேனல்லாம் இருக்குது, அதில் ரீட்டைல் எக்ஸ்பேன்ஷன்லாம் எப்படி இருக்குது நாங்கள் ஃபைன் பண்ணி கொடுத்தோம். அண்ட் அவங்க எந்த சேனல் போகணும்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். B2Bயா B2Cயான்னு பார்த்தோம். B2Bயில் அவங்க என்ன சேனல் ஃபோக்கஸ் பண்ணணும், எய்தர் மாடர்ன் ட்ரேடா ட்ரெடிஷ்னல் ட்ரேடா, ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா ஆகாதா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. B2Cயில் போகும்போது அவங்களோட ஆம்னி ஆர் ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது எல்லாமே நாங்கள் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கிளியரான பார்த்த சஜஸ்ட் பண்ணோம். இதோட ரிசல்ட்டாக அவங்க சேல்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தாங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸை உங்கள் பிஸ்னஸில் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸ்டுடியோ ஃபோர்ஜை காண்டாக்ட் பண்ணுங்கள்.